தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். இலங்கை அரசாங்கம் தனது மக்களுக்கு நன்மை பயக்கும் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள தவறிவிட்டது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் வெளிப்படைத்தன்மை இல்லாதது குறித்து ஏற்கனவே சம்பந்தப்பட்ட பங்குதாரர்களுடன் சந்திப்பு ஒன்றுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்ட போதும் அதற்கு அரசாங்கம் உடன்படவில்லை என்று அவர் தமது மாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அத்துடன் தனியார் கடன் பத்திரதாரர்களின் தற்காலிக குழு உறுப்பினர்களுடனான ஆரம்ப பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்ததாக இலங்கை அறிவித்துள்ளது. கடன் பத்திரக்காரர்களுடன் உடன்படிக்கைக்கு வர முடியவில்லை என்று கூறிவிட்டு 4 விடயங்களில் 2 விடயங்கள் 2 தரப்பினரும் இணக்கம் கண்டதாக ஜனாதிபதியின் ஆலோசகர் சாகுல ரட்நாயக்கா கூறியது சரியானது அல்ல என்று ஹர்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைப்பதற்கு சிலர் சூழ்ச்சி செய்வதாக சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துஷ்மந்த மித்ரபால குற்றம் சுமத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இது சவால் மிகுந்த வருடம் என்பதோடு இந்த ஆண்டு தேர்தல்களும் நடைபெறவுள்ளன. எனவே சூழ்ச்சிகளுக்கு அடிபணியாத கட்சியை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். சுதந்திர கட்சியை யானை வாளுடன் முடிச்சு போடுவதற்கு சில குழுக்கள் முற்பட்டாலும் அக்கட்சி ஆதரவாளர்கள் அதற்கு இடமளிக்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை உத்தியோகத்தர்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறைகளை அனுமதிக்கும் அதிகாரம் மாகாண கல்வி பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு 6 மாதங்கள் மற்றும் அதற்கு குறைவான காலப்பகுதிக்கான குறுகிய கால வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறைகளை மாகாண கல்வி பணிப்பாளர்களே அனுமதிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த தீர்மானமானது கல்வி அமைச்சினால் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் தற்போது ஸ்திரத்தன்மை அடைந்துள்ளதாக G24 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களுக்கு நிதி ராஜாங்க அமைச்சர் சேகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வசந்த கால கூட்டத்தின் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் அதனை நிவர்த்திக்க கணிசமான நிதி சீர்திருத்தங்கள், பணவியல் கொள்கையை சரி செய்தல், நிதித்துறையை உறுதிப்படுத்தல், கடன் மறுசீரமைப்பு மற்றும் நலன்புரி சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் வெற்றியடைந்துள்ள நிலையில் ஏற்றுமதி சேவைகள் உட்பட்ட கடன் அல்லாத புதிய வளர்ச்சி பாதைக்கு பொருளாதாரத்தை மாற்றும் படியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகளுக்கான அனுமதி அட்டைகள் அடுத்த வாரம் முதல் விநியோகிக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2023 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதன்படி பாடசாலை விண்ணப்பதாரிகள் அதிபர்களினூடாக பரீட்சை அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும். தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் தபாலினூடாக பரீட்சை அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இம்முறை பரீட்சைக்கு 4,52,979 பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிரேல் காமினியை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக எதிர்வரும் 19ஆம் தேதி சிரேல் காமினியை அந்த திணைக்களத்தின் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை தான் அறிந்திருப்பதாக முன்னாள் அதிபர் மைத்திரிபால சிறிசேன அண்மையில் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து குறித்த விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அவர் விசாரணைகளுக்காக முன்னிலையாகியிருந்தார். இந்த நிலையில் தற்போது கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிரேல் காமினி விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார்.
கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் நிர்வாகம் மீதான தொடர்ச்சியான அடக்குமுறைகளுக்கு எதிராக அங்குள்ள பொதுமக்கள் ஆரம்பித்த கவனஈர்ப்பு போராட்டம் நேற்று 24வது நாளாகவும் தொடர்ந்து வருகிறது. சுட்டரிக்கும் வெயிலின் கொடூரத்திலும் நிழல் கூடாரம் அமைக்க தடை விதித்த நிலையில் கல்முனை வடக்கு பிரதேச செயலக தீர்விற்கான தமது கோரிக்கைகளை முன்வைத்து பொதுமக்கள் தம்மை காக்க பனை ஓலைகளை தாங்கி போராடி வருகின்றனர். பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி பொதுமக்கள் பல்வேறு சுலோகங்களை உள்ளடக்கிய பதாதைகளை தாங்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். புத்தாண்டை குதூகலமாக கொண்டாடிய மரகம பௌத்த துறவியின் காணொலி வெளியாகியுள்ளது. குறித்த பௌத்த துறவி வேறு சிலருடன் சேர்ந்து ஹோட்டல் ஒன்று மதுபான விருந்தில் கலந்து கொண்டுள்ளார். இதன்போது துறவி நடனமாடும் காணொலி இவ்வாறு வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து தப்பியோடிய நிலையில் சுமார் 30 நிமிட இடைவெளியில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருட்டு குற்றச்சாட்டில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதியொருவரும் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒருவரும் வழக்கொன்றுக்காக யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இருந்து சாவகச்சேரி நீதிமன்றக்கு அழைத்து செல்லப்பட்ட போது தப்பியோடியுள்ளனர். விரைந்து செயல்பட்ட போலீசார் சுமார் 30 நிமிட இடைவேளையில் போலீசார் கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்தினர். அதனை அடுத்து தப்பியோடிய இருவருக்கு தலா 6 மாத கால சிறை தண்டனை விதித்த சாவகச்சேரி நீதவான் 1500 ரூபாய் தண்டமும் விதித்துள்ளார். தண்டப்படத்தினை கட்ட தவறின் மேலும் 1 மாத சாதாரண சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என தீர்ப்பளித்தார். பொலனறுவை எக்பெட் பேண்ட் இசைக்குழுவினர் பயணித்த வேன் ஒன்று நேற்று காலை கால்வாய்க்குள் கவிழ்ந்துள்ளது. பொலனறுவை ஓகப பிரதேசத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் இசைக்குழுவினர் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை. வேன் சேதமடைந்துள்ளது. அதேவேளை இசைக்குழுவைச் சேர்ந்த கலைஞர் ஒருவரை வேனை செலுத்தி சென்றுள்ளார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் உள்ள பகுதியொன்றில் கணவன் ஒருவர் மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய சம்பவம் ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவத்தில் படுகாயமடைந்த மனைவி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் தாக்குதலை மேற்கொண்ட கணவன் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். 50க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்க இலங்கை சுற்றுலாத்துறை தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேலும் வலுப்படுத்தவே அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமகாலங்களில் குழந்தைகளிடையே வயிற்றுப்போக்கு நோய் குறிப்பிடத்தக்க அளவில் பரவுகின்ற நிலையில் பெற்றோர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு லேடி ரிச்வே மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவ வைத்தியர் தீபால் பெரேரா வலியுறுத்தியுள்ளார். நீடிக்கப்பட்ட விடுமுறை நாட்களை தொடர்ந்து குழந்தைகளிடையே வயிற்றுப்போக்கு அதிகம் பரவி வருவதாக மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடிக்கடி தண்ணீருடன் மலம் வெளியேறுதல், வயிற்று வலி அல்லது பிடிப்புகள், பசியின்மை, குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை இந்த நோய்க்கான அறிகுறிகளாக காணப்படுகின்றதாக சுட்டிக்காட்டியுள்ளார். உடவளவ பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து தீக்காயங்களுடன் ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. உடவளவ பிரதேசத்தில் வசிக்கும் 48 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் தனது வீட்டுக்கு அருகில் கடையொன்றை நடத்தி வரும் நிலையில் தனது மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக தனது வீட்டுக்கு சென்று தீக்குளித்துள்ளதாக உயிரிழந்தவரது மனைவி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் உடவளவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.